ஜபத்திற்கு போவதற்கு முன்பாக சில சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடிய விரும்புகிறேன். இந்த ஏசாயா 12ஆம் அதிகாரம் இதுல 1, 2, 3 வசனங்களிலே 3 முறை இந்த வார்த்தை வருகிறது. 3 முறை இந்த வார்த்தை வருகிறது. நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். இதோ தேவனே நீர் என் ரட்சிப்பு. 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்ளுவீர்கள். 4ஆம் வசனம் ஏசாயா 12:3. அடுத்து அந்த 3 வசனங்களிலேயும் தொடர்ந்து இந்த வார்த்தை வருகிறது, ரட்சிப்பின் ஊற்றுக்களிலிருந்து. இங்கே நான் சொல்ல விரும்புகிற கருத்து என்னவென்றால், பழைய ஏற்பாட்டிலே ரட்சிப்பு என்ற வார்த்தை அந்த 164 முறை வருகிறது. புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் 164 முறை இந்த வார்த்தை வருகிறது. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும். பழைய ஏற்பாட்டிலே ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் விடுதலையும் வெற்றியும். அது எபிரேய வார்த்தை. எபிரேய வார்த்தையில சால்வேஷன் என்ற வார்த்தைக்கு வெற்றியும் விடுதலையும். புதிய ஏற்பாட்டிலே கிரேக்க பாஷையிலே ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு 7 அர்த்தங்கள் இருக்கிறது. அதாவது விடுதலை, பாதுகாப்பு, மீட்பு, சுகம், பழுதற்ற தன்மை, நீடித்த நாட்கள், தீர்க்காயுசு. இத்தனை அர்த்தங்கள் உள்ள ஒரு வார்த்தை தான் ரட்சிப்பு என்ற வார்த்தை. விடுதலை, பாதுகாப்பு, பராமரிப்பு, போஷிப்பு, பழுதற்ற தன்மை, மீட்பு, சுகம், இத்தனை வார்த்தைகள் உள்ளடக்கின ஒரு வார்த்தை தான் இந்த ரட்சிப்பு என்ற வார்த்தை. இன்றைக்கு அனைவருக்கு இந்த வார்த்தை புரியாமல் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு கேட்ட பாரம்பரிய கிறிஸ்தவர்களும் அவங்களுக்கு அது புரியவில்லை. காலகாலமாய் திருச்சபைக்கு போகிறார்கள். எந்த சபைக்கோ அது அதாவது எந்த நான் பேர் சொல்ல விரும்பவில்லை. எந்த சபைக்கு போனாலும் ரட்சிப்பு என்ற வார்த்தை உங்களுக்கு இல்லை என்றால், அந்த அனுபவம் இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கை வீணானது. எந்த சபைக்கு நீங்க போங்க, எந்த சபைக்கும் போங்க, எந்த ஆராதனைக்கு பங்கு பெறுங்க, ஆனால் உங்களுடைய வாழ்வில ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லை என்றால் நீண்ட காலம் சபைக்கு போய் மேலும் அதுல வேதனை என்னவென்றால், திருச்சபையிலே மூப்பர்களாய், செயலாளர்களாய், பொருளாளர்களாய், அதாவது பிசி கமிட்டியில, போர்ட்ல எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இன்னும் ரட்சிப்பு என்ற அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரராய் மாறவில்லை. கிறிஸ்தவனாய் இருப்பது வேறு, கிறிஸ்துவுக்குள் இருப்பது வேறு. சபைக்குள் இருப்பது வேறு, கிறிஸ்துக்குள் இருப்பது வேறு. இன்னைக்கு அநேகர் சபைக்குள் இருக்கிறார்கள், ஆனால் கிறிஸ்து